செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் மற்றொரு புறம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது ஆன்லைன் மூலமாக தொடங்கி இருக்கின்றது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய நோக்கம் SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளர் தீவிர திருத்த பணிகள், இந்த பணிகளை கண்காணிப்பதற்காகவும் இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அந்த பூத் லெவல் ஏஜென்ட் மற்றும் தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் இதனை முழு கவனிப்புடன் இதனை கண்காணிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிடுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தப்படுகிறது. இது ஒரு அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதனாலே அனைவரையும் சென்னைக்கு வரவழைப்பதற்கு நேரம் இல்லை என்பதனாலே நேற்று அறிவிக்கப்பட்டு இன்று காலை தற்போது இந்த காணொலி காட்சி வாயிலான ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே திமுகவினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் என அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று திமுக தலைமை அழைப்பு விடுத்திருந்தது. எனவே மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த SIR பொறுத்தவரையிலே திமுக மற்றும் திமுகவினுடைய கூட்டணி கட்சியினர் மிக கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். அதே நேரத்தில் பாஜக, அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் SIR ஆதரிக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திமுக சொல்வது என்னவென்றால், SIR நடத்தலாம், தவறில்லை. ஆனால் தேர்தலுக்கு ஒரு 4-5 மாத காலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் SIR நடத்துவதனாலே பல லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழக்கும் அபாய நிலை இருக்கிறது. எதற்காக இந்த அவசர கதியில் இதனை செய்கிறீர்கள்? SIR செய்ய வேண்டும் என்றால் முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும், அல்லது தேர்தலுக்கு பிறகாவது செய்யலாம். இவ்வளவு நெருக்கடியாக மக்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுக்காமல் செய்யக்கூடிய காரணத்தினாலே இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். திமுகவுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்கு, நீக்குவதற்கு செய்யப்பட்ட சூழ்ச்சி என்று தொடர்ந்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூட இதே கருத்துதான் வலியுறுத்தப்பட்டது. சட்ட ரீதியான ஒரு வலியுறுத்தல், சட்ட ரீதியான போராட்டம் என்பது திமுக செய்து வந்தாலும் கூட தொடர்ந்து இதனை கண்காணிக்க, ஏனென்றால் SIR பணிகள் ஆல்ரெடி ஏற்கனவே செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில அவற்றை கண்காணிக்க சொல்லி திமுகவினுடைய பாக முகவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளில் வெறும் பாக முகவர்கள், அதாவது BLA என்று சொல்லக்கூடிய அவர்கள் மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு தங்களது தொகுதியிலே, தங்களது பகுதியிலே நடைபெறக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. எனவே அது சம்பந்தமாக இன்னும் ஆழமாகவும் நுட்பமாகவும் கருத்துக்களை சொல்வதற்காக இந்த ஆன்லைன் ஆலோசனை கூட்டம் என்று கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.